வணக்கம் பிரவீன். அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரம் பகுதியில் உள்ள சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு, போனஸ், தொழிற்சங்கம் அங்கீகாரம் என்பன உள்ளிட்ட 8 அம்சங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றுடன் 25 நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது காஞ்சிபுரம் வணிகர் வீதியில் ஏற்கனவே இவர்களுக்கு அந்த அனுமதி கொடுக்கப்பட்டு மறுக்கப்பட்ட நிலையில் குடும்பத்துடன் தற்போது தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தின் காரணமாக இதற்கு முன்பாக 5 முறை பேச்சுவார்த்தை நடத்தும் பேச்சுவார்த்தை தற்போது தோல்வியில் முடிவடைந்துள்ளது. அதாவது இன்று காலை சாம்சங் வேலைநிறுத்த போராட்டம் 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது இன்று தொடங்கியது. அதாவது இடுங்காட்டுக்கோட்டையில் உள்ள தொழிலாளர் துறை ஆணையர் அலுவலகத்தில் தொழிலாளர் துறை இணை இயக்குனர் ரமேஷ், தொழிலாளர் ஆணையர் கமலக்கண்ணன் ஆகியோர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் CITU தொழிற்சங்க மாநில தலைவர் சவுந்தரராஜன், மாநில செயலாளர் முத்துக்குமார் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். அதேபோல் சாம்சங் ஆலை நிர்வாக தரப்பில் இருந்தும் நிர்வாகிகள், ஆலோசகர், HR உள்ளிட்ட 4 பேரும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தற்போது அந்த ஆறாம் கட்ட பேச்சுவார்த்தையானது தோல்வியில் முடிவடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் 7ஆம் தேதி நடைபெறும் என ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரவீன், அதாவது இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தால் நாளையிலிருந்து வேலைக்கு செல்லலாம் என்ற ஒரு எதிர்பார்த்த நிலையில் தற்போது தோல்வியில் முடிந்துள்ளது ஊழியர் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்பட்டுள்ளது பிரவீன்.